ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்கள், அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் வேகமாக தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதன் பிற்பாடு நாங்கள் ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு அரை மணி நேரம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாங்கள் 6 நாட்கள் இந்த ஆன்லைனிலே நாங்கள் உபவாசித்தோம். சிலர் உபவாசித்தீர்கள், சிலர் ஜெபத்திலே கலந்து கொண்டீர்கள், சிலர் கலந்து கொள்ளவில்லை. பரவாயில்லை. எனவே இது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களை அவர் பலப்படுத்துகிறார். இந்த உபவாசத்திலே காத்திருந்த ஒருவர் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் ஒரு தலைப்போடு கூட நாங்கள் பார்க்கலாம். புதிய ஆரம்பம் என்ற ஒரு தலைப்பு. அதனால் நீங்கள் பயந்து போயிடாதீங்க, என்னடா இப்படி என்று சொல்லி. இது ஆண்டவர் எங்களோடு கூட அவர் இடைப்படுகிறார். எனவே இது புதிய ஆண்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேவன் புதிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் புதிதான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த ஆரம்பத்திலே நாங்கள் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே சொன்னோம், தேவன் புதிய காரியங்களை செய்வார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கை கட்டி இருக்கிற பார்க்க ஹல்லேலூயா. பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிறார்களுக்கு ஒரு பஞ்சர் கொடுங்க. ரைட்டில் இருக்கிறாங்களுக்கு பார்த்து கொடுங்க. இப்போ லெஃப்டில் இருக்கிறாங்க, நீங்கள் ரைட்டில் இருக்கிறாங்களுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவ சமூகத்திலே நாங்கள் தைரியமாக உற்சாகமாக இருப்போம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்க. நீங்கள் இருக்கிறத பார்க்க எனக்கு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. சிலர் தூக்கத்தில் எழும்பி வந்த மாதிரி இருக்குது. எனவே நாங்கள் மற்றாக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், தூங்காதீங்க. ஆனால் தூங்கினாலும் குரட்டை விடாமல் தூங்க. ஓகே, ரைட். தேவன் புதிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே ஒருவேளை நீங்கள் புதிய காரியங்களை, புதிய திட்டங்களை நீங்கள் வகுத்திருக்கலாம். இந்த ஆண்டிலே ஆரம்பத்தில் நான் சொன்னேன், சில தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருப்பீங்க, சில புதிய காரியங்களை செய்யணும் என்று நீங்கள் திட்டமிட்டிருப்பீங்க. அப்படி செய்தீங்களா? இந்த புதிய ஆண்டில் புதிய திட்டங்கள் யாராவது கையை வைத்து காட்டுங்க. எல்லாட்டி அதுதான் பழைய குருடி கதை ஒத்துறடி. அதான் ஹல்லேலூயா. புதிய காரியங்களை தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யணும் என்று ஒருவேளை எங்களுடைய சரீரத்துக்கு நாங்கள் செய்யலாம், எங்களுடைய கல்விக்கு நாங்கள் செய்யலாம், வேலையில் நாங்கள் புதிய காரியங்களை செய்யலாம். ஆனால் நான் சொன்னேன், அந்த 15 நாளுக்குள்ளே தான் அதெல்லாம் செஞ்சுருப்போம். அதுக்கு பிற்பாடு அது பழைய மாதிரி ஆயிரும். அப்படி அல்ல. தேவன் இந்த நாட்களை திரும்ப உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். எனவே தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள், தேவன் பெரிதான காரியங்களை செய்வார். இன்றைக்கு புதிய விஷயம், இன்றைக்கு புதிய காரியம் எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம். ஏன்னா புதிய விஷயம் எங்கள் எல்லாருக்குமே விருப்பம். என்ன புதிய விஷயம்? புதிய விஷயம், புது காடி விருப்பமா? புது வீடு, புது வேலை, வேற புது ட்ரெஸ், வேற புது முடிவு. அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். வேற என்ன புதுசு உங்களுக்கு பிடிக்கும்? புது போன். ஐயோ, ஐஃபோன் சான்ஸில். ஹல்லேலூயா. தேவன் புதிய விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுலேயும் புது நோட்டு. ஆனால் இந்த மெட்டீரியல் பிளஸிங்கை நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஈஸியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு புதுசு புதுசு புது ட்ரெஸ், சந்தோஷம், புது பேபி. ஆனால் புதிய நபர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா? புதிய காரியங்களை, புதிய விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது எங்களுக்கு கடினம். இது நீங்கள் ஆமோதித்தாலும் சில விஷயங்கள் புதுசாக இருக்கிற பொழுது கொஞ்சம் கடினமாக எங்களுக்கு தோன்றும். இன்றைக்கி நாங்கள் ஈஸியாக அந்த மெட்டீரியல் பிளஸிங்கை இந்த உலகத்துறைக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கிறத நாங்கள் விரும்புவோம். அதனால் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில புதிய காரியங்கள் கிடைக்கிறது. அது எங்களுக்கு என்னென்னா எங்களுடைய அறிவுக்கு எட்டாததுனால நாங்கள் அதை இன்றைக்கி எதிர்பார்க்கறது இல்லை, அல்லாவிட்டால் அதில் விருப்பம், நாட்டம் காட்டுதில்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தேவன் பிளஸ் பண்ண போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் புதிய ஒரு காரியங்களை செய்வார். அதனால நீங்கள் பழைய வருடத்தில் நீங்கள் ஆவியில் இல்லை அப்படி என்று நான் சொல்லல. மாறாக தேவன் இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக எங்களை நிரப்புகிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே புதிய காரியங்களை தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் புதிய விஷயங்கள், இன்றைக்கு புதிய பொஸ், புதிய வேலை, புதிய நிர்வாகம், இவைகளை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு கடினமாக இருக்கும், நான் உட்பட நீங்கள் எல்லாருமே. ஏனென்றால் அது சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் சில அதாவது கொஞ்சம் அது நல்ல ஈஸியாக இருக்குது, அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். சில நேரம் அது எங்களுக்கு இவ்வளவு நாளும் நாங்கள் அப்படி இசைவாக்கம் ஆகியிருப்போம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சில புதிய காரியங்களை செய்கிற பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஆனால் முடிவிலே தேவன் அதை ஏதோ ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காகத்தான் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது இதே விஷயம் இருந்தது. இன்றைக்கு எந்த இடத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த கல்ச்சரில் என்றாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இடையில் வந்தோன்னே மோசே அவருடைய டைம் முடிந்தது. ஆனால் அதுக்கு பிற்பாடு தேவன் யோசுவாவை எழுப்புகிற பொழுது முதல்ல மோசே அவர்களை அவர்களை நடத்தியிருப்பார், வித்தியாசமான முறைகளிலே நடத்தியிருப்பார். ஆனால் இங்கே வருகிற பொழுது யோசுவா கொஞ்சம் வித்தியாசமாக அவர் கொண்டு போகிறார். இவர் கோலை நீட்டுகிற பொழுது செங்கடல் ரெண்டாக பிளக்கிறது. இவர் பாறையிலே அடிக்கிறார், கோலால் தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. இவர் எல்லாம் வித்தியாசமாக செய்கிறார். கோலை நீட்டுகிற பொழுது அற்புதங்கள் நடக்குது. ஆனால் இவர் வருகிற பொழுது, யோசுவா வருகிற பொழுது அவர் என்ன செய்கிறாண்டா, ஆட்களை ஆயுதப்படுத்துகிறார். நீங்கள் 7 நாள் சுற்றி வரணும், நீங்கள் எக்காலங்களை ஊதணும். மக்களுக்கு ஒரு குழப்பமாயிட்டு ஸ்டார்டில் பயங்கர கஷ்டப்பட்டார் யோசுவா அவர்களை தங்களுடைய பக்கம் அல்லாவிட்டால் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு. ஆனால் தேவனே இறங்கி மக்களோடு கூட பேசுகிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நேரத்திலும் கூட தேவன் எங்களோடு இடைப்படுவாராக. இதே போல் வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் இயேசுவை மக்கள் என்ன செய்யலை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள், இது வித்தியாசமாக இருக்கிறது, வித்தியாசமான காரியம் என்று. ஆனால் இயேசுடைய வருகை முழு உலகத்திற்குமே ஆசீர்வாதமாக மாறியது. ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் 3 விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் வேகமாக. முதலாவது தேவன் இந்த சபையை குறித்து, சபையுடைய தரிசனத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் நாங்கள் பார்க்கலாம், இந்த நாட்களிலே தேவன் இந்த திருச்சபைக்கான காரியங்கள், திருச்சபைக்கான திட்டங்கள், அதே நேரத்தில் தேவன் விசேஷமான அடுத்த ஸ்லைட்டை நாங்கள் பார்க்கலாம். 3 விஷயம். ஒன்று நாங்கள் சபையுடைய தரிசனம், சபை என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது 2வது விஷயம், நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பயணிங்கள் என்று நாங்கள் பார்க்க போகிறோம், எப்படி நீங்கள் பயணிக்க முடியும் என்று. அதே நேரத்தில் என்னுடைய காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் யார் என்பதை உங்களுக்கு பிரசங்கத்துக்கு முடிவிலே உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே எழுந்து நின்று இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எல்லாருமே நாங்கள் எழுந்து நின்று இந்த ஸ்க்ரீனில் போகும். நீங்கள் பைபிள் இருந்ததுன்றால் நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து கொள்ளலாம். ஓகே, நான் 1 2 3 சொல்லுகிற பொழுது இங்கே போடுவீங்களா ஸ்க்ரீனில்? ஓகே ஓகே 1 2 3 ஸ்டார்ட். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அவர்கள் அனுபவித்தார்கள். காணியாட்சியையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கு தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். 47வது வசனம்.
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாஇடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் தினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வருகிற பொழுது ஆண்டவரே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அதை ஆண்டவரே கேட்க நீங்கள் பாவியானவரை பலப்படுத்தும்படி அச்சபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய ஒருமும் நிலை நீங்கள் படுத்தும்படி அச்சபிக்கிறோம். தொடர்ந்து கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த பிரசங்கத்துடைய முடிவிலே தேவன் சபையை குறித்ததான நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளப் போகிறோம். அதே நேரத்தில் தேவன் இந்த வருஷத்திலே தேவன் எங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் சேர்ந்து நாங்கள் பயணிக்க போகிறோம். தேவன் நம்மை அவர் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் முதலாவது பார்ப்போம். இன்றைக்கு திருச்சபை என்பது என்ன என்ற அந்த எங்களுக்கு அந்த பிளான், அந்த ஐடியா, திருச்சபை என்றால் என்ன என்ற அந்த காரியம் எங்களுக்கு தெரிந்ததென்றால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தேவனோடு கூட நாங்கள் சேர்ந்து ஓடுவதற்கு அது இலகுவாக இருக்கும். ரைட், சபை என்பது என்னென்று நீங்கள் நினைக்கிறீங்க? சபை என்பது என்ன? திருச்சபை என்றால் என்ன? திருச்சபை என்பது ஓகே. திருச்சபை என்பது ஒரு மனமாக இருப்பது, ஒரு குடும்பம். வேறு என்ன? நம்மை தெரிஞ்சுக்கிற இடம் வேறு வித்தியாசமாக. திருச்சபை என்பது இன்றைக்கு சபை என்பது உண்மையாகவே தேவன் இதை சம்பாதித்த ஒரு பில்டிங். அதாவது ஒரு வெளிப்பிரகாரமாக நாங்கள் பார்க்கும்போது சபை என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் கூடி வருகிற ஒரு வீடு என்று நாங்கள் சொல்லலாம். இது நம்மளுடைய ஒரு வீடு, தேவனாலே உருவாக்கப்பட்டது. வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது சபைக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். சபையை பார்த்து சொல்லுகிறார், சபை என்பது மணவாட்டியின் கூட்டம். எனவே தேவன் இயேசுவானவர் மணவாளன். அப்போ சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல பார்க்கிற பொழுது சபை என்பது மாளிகை. அது ஒவ்வொரு கற்களாலும் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு கற்கள் இணைந்து இசைவாக்கமாக கட்டப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இது ஒரு தொழுவம். ஆடு மாடுகளை கொண்டு காக்கிற ஒரு தொழுவத்துக்கு தேவாலயத்தை அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம், தேவாலயம் என்பது, இந்த சபை என்பது உங்களுடைய அடுத்த எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய 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 எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு ஸ்தலம் தான் இது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வருகிறோம், ஓகே, இது எல்லாம் ஓகே ஆயிரும். இன்றைக்கு இந்த சபைக்குள்ளே தான் தேவன் நிறைய காரியங்களை வச்சுருக்க. இது ஒரு பக்கேஜ், அதாவது ஒரு எல்லாம் அடங்கி இருக்கிற ஒரு காரியம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடலுடைய சுகம், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய குடும்ப சமாதானம், உங்களுக்கான எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, எல்லாத்தையுமே நிர்ணயிப்பது தான் இந்த சபையாக இருக்கிறது. எனவே சபையை நான் முதலில் எதற்கு நான் ஒப்பிடுகிறேன் என்றால், இது ஒரு குணமாக்கும் ஒரு ஸ்தலம். இது ஒரு குணமாக்கும் ஸ்தலம். எப்படி என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரம பரிகாரியாகிய கர்த்தர். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பரம பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு நாங்கள் வியாதிப்பட்டிருக்கிறோம், பலகீனப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் இருக்குதுண்டா, இன்றைக்கு நாங்கள் சபைக்குள்ளே நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் எப்படி அதை புரிந்து கொள்ளுகிறோம், அல்லாவிட்டால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது அவர் என்ன செய்கிறார்ன்றா, நிறைய காரியங்களை செய்கிறார். என்ன காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வியாதிஸ்தர்களையுமே அவர் சுகமாக்கினார். ஐயோ இது முடியாது, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, நீங்கள் தூக்கிட்டு போங்க, இது இன்னும் ஒரு நாளைக்கு வாங்க, நாங்கள் என்ன பூசி ஜபிக்கணும், இல்லை வீட்டை ஜபிக்கணும். நோ, அவர் ஆன் த ஸ்பாட் அவங்களை விடுதலையாக்கி அனுப்பினார். எனவே சபை என்பது இன்றைக்கு உங்களுடைய சரீர பிரகாரமான உங்களுடைய வியாதிகள் நோய்கள் மாத்திரமல்ல,
உங்களுடைய உள்ளான காயங்களையும் ஆற்றுகிற ஒரு ஸ்தலம் தான் இந்த சபை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் நெருக்கத்தோடு, கலக்கங்களோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு, வேதனையோடு என்ன செய்வதென்று நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவாலயம் என்பது சுகமாக்குகிற ஒரு ஸ்தலம். இது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற காரியம். இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 33:15. ஒரு வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஓகே, இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபை என்பது ஒரு அடைக்கல பட்டணம். தேவன் இங்கே உங்களை பாதுகாக்கிறார். உங்களுக்கான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். உங்களை தேவன் சுமக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் குற்றம் செய்கிற பொழுது, தவறு செய்கிற பொழுது, ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த 12 கோத்திரங்கள் இருக்கிற இடங்களிலே அடைக்கல பட்டணம் என்ற ஒரு பட்டணத்தை ஆண்டவர் நிர்ணயித்து வைத்தார். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மற்றவர்களால் அவர்கள் ஒருவேளை தவறு செய்தால், ஒருவரை கொலை செய்தால், அவர் வந்து அங்கு அந்த பட்டணம், அடைக்கல பட்டணம் என்ற அந்த பட்டணத்துக்குள்ள அவர் வந்துடுவார். அங்கே வந்துட்டாருண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து அவரை கொலை செய்யவோ துன்புறுத்தவோ முடியாது. இன்றைக்கு நாங்கள் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகளோடு கூட நாங்கள் இங்கே வந்தாலும் தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எப்படி என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசேயை சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். எங்களை தாக்குகிற சத்துருக்கள், பிசாசுடைய போராட்டங்கள், தந்திரங்கள் அதிகமாக இருக்கிறபடியினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய திட்டம் எங்களுக்கு கூட இல்லாவிட்டால் எங்களால் முடியாது. நீங்கள் ஜோபுவை பார்க்கலாம். ஜோபுவை பார்த்து பிசாசு சொல்லுகிறான், தேவரே, ஆண்டவரே, நீர் ஜோபுவையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? நீர் அந்த வேலியை, அந்த பாதுகாப்பை, அந்த கிருபையை நீர் எடுத்துவிடும், அவன் உம்மை தூசித்து விடுவான். அதன் பிற்பாடு இயேசு என்ன செய்கிறான், ஜோபுவுக்கு இருந்த அந்த அந்த கவரை, அந்த பாதுகாப்பு, அந்த கேடயத்தை, அந்த அடைக்கலத்தை எடுத்து விடுகிற பொழுது பிசாசு அவன் மேலே கை வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், எகிப்தில் இருக்கிற மக்கள், அந்த எல்லா மக்களும் இறந்து போனார்கள். ஆனால் அந்த நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்பட்ட அந்த மக்கள், அந்த இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பேழையிலே நீங்கள் பார்க்கலாம், அந்த இருந்த 8 பேரையும் ஆண்டவர் பாதுகாத்தார். பேழைக்குள்ளே வராதவர்கள் அவர்கள் மரித்து போனார்கள். அவருடைய நிலைமை என்னவென்று வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. எல்லாருமே அழிந்து போனார்கள். எனவே இந்த காலை வேளையிலே உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், சபை என்பது அடைக்கல பட்டணம். எனவே இதுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க, தேவன் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கான காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். 3வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் அடுத்த தலைமுறைகளை தேவன் காக்கிறவராயிருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கான திட்டங்களை தேவன் வைக்கிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனைகளை நீங்கள் சேவிக்கிற பொழுது, செய்கிற பொழுது, விக்கிரகங்களை நீங்கள் நமஸ்கரிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்களை நான் தண்டிப்பேன். எத்தனையாம் தலைமுறை? 3ஆம் 4ஆம் தலைமுறை. ஆனால் 6வது வசனத்துக்கு நீங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 6வது அதிகாரம் 5வது, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம். 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்கள், 1000 தலைமுறைக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராயிருக்கேன். நீங்கள் செத்து போய் உங்களுடைய எலும்பு உக்கி போய் அதில் புல்லு முளைச்சி உங்களுடைய அட்ரஸே இல்லாமல் போனாலும் தேவன் உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை தேவன் காண்கிறவராயிருக்கிறார். எனவே அநேகர், ஏராளமான பேர் சொல்லுவார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வீடு, லேண்ட், சொத்துக்கள், பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் நீங்கள் போட்டு வைக்காட்டியும் பரவாயில்லை, நீங்கள் சாபத்தை என்ன செய்யாதீங்க, விட்டுட்டு போகாதீங்க. சாபமான காரியங்களை விட்டுட்டு போகாதீங்க. ஏனென்றால் அவைகள் பிள்ளைகளை தாக்கும்.
இங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் ஆண்டவரோடு சரியாக நீங்கள் நடக்கிறீர்களானால், தேவனை நீங்கள் அன்பு செய்கிறீர்களானால், அவரோடு கூட உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்குமா இருந்தால், தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய 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 பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 7வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விட மாட்டார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட விடக்கூடாது. எனவே நாங்கள் தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவன் யார் என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலே வாழ்ந்த மக்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தானியேலின் நிமித்தமாய் அந்த பாபிலோன் முழுக்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. யோசேப்பு மூலமாக அந்த பார்வோனுக்கு கீழே இருந்த எகிப்து முழுவதும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதாக காணப்படுகிறது. எனவே இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது தேவனுக்கு, அதாவது எங்களுடைய தலைமுறைகளை, அடுத்த தலைமுறைகளை தேவன் தாங்குகிறவராக இருக்கிறார். அது எப்படி என்றால், தேவன் இதற்கு பிற்பாடு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கடந்து ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. ஒருவேளை தேவனுடைய வருகை தாமதிக்குமா இருந்தால், தேவன் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய உறவுகளை தேவன் பாதுகாக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே 2வது விஷயம் நாங்கள் பார்க்க, முதலாவது சபை என்பது இதுதான். எனவே தேவன் எங்களுடைய தலைமுறைகளை தாண்டி தேவன் எங்களை பாதுகாக்கிறார். எனவே இங்கே இருக்கிறது சுகம் இருக்கிறது, இங்கே ஆரோக்கியம் இருக்கிறது, சபைக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்திற்கான காரியங்களை தேவன் செய்வார். உபாகமத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தரே எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எனவே தேவனாலே எல்லாம் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்களை பாதுகாக்கவும் எங்களை வழிநடத்தவும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், தேவன் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த ஓவரோலாக டிஎம்சி முழுவதும் 6 சபைகள் இருக்கிறது. 6 சபைக்கும் தேவன் ஒரே தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட நாங்களும் சேர்ந்து பயணிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆனால் நாங்கள் தமிழ் சபையாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது சில காரியங்களை ஆண்டவர் இந்த ஆண்டிலே எங்களுக்குள்ளே கொண்டு வரும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் அர்ப்பணிப்போம், தாழ்மையாக இருப்போம். அர்ப்பணிப்போம், தாழ்மையாக இருப்போம். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்கள், அர்ப்பணிங்க, தாழ்மையாக இருங்க. ஹல்லேலூயா. எனவே இது 2ம் கடினமான காரியமாக இருக்கிறது. நான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அந்த 42வது வசனத்தில் 47வது வசனம் வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வாசிச்சிங்க. எப்படி அவர்கள் தியாகம் பண்ணினார்கள், எப்படி அவர்கள் தாழ்மையாக இருந்தார்கள், எப்படி தேவன் அவர்கள் மத்தியிலே கிரியை செய்தார். இன்றைக்கு நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். சில விஷயங்கள் வெளியிலே சரித்திரங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் சில காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, இந்த பேப்டிஸ்ட் திருச்சபை, எத்தனை பேர் தெரியும் பேப்டிஸ்ட் திருச்சபை? பேப்டிஸ்ட், ஓகே. சிலருக்கு தெரியாவிட்டால் பரவாயில்லை. இந்த பேப்டிஸ்ட் திருச்சபையில் என்ன நடந்தது என்றால், அதை நிர்வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பூத் என்கிறவர் தான் இந்த பேப்டிஸ்ட் திருச்சபையுடைய ஃபவுண்டர். இந்த வில்லியம் பூத்திடம் வந்து ஒருவர் கேட்கிறார், ஒரு படித்த ஒரு நபர், அவர் பட்டமெல்லாம் பெற்றிருக்கார், அவருக்கு ஒரு வாஞ்சை, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், இந்த பேப்டிஸ்ட் திருச்சபையில் சேர்ந்து இந்த கஷ்டப்பட்ட மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி வில்லியம் பூத்திடம் வந்து அவர் கேட்கிறார், ஐயா என்னை ஊழியத்துக்கு எடுத்துருங்க என்று. அவர் நினைச்சார், ஓகே எனக்கு நல்ல ஸ்தானம், நல்ல இதுதான் கிடைக்க போதுண்டு. அப்போ வில்லியம் பூத் மதர் எந்த ஊழியத்திலையுமே அவருக்கு இடம் இல்லை, ஏனென்றா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இவர் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கிறது நிமித்தமாய் இந்த வில்லியம் பூத் சொல்லுகிறார், ஒரே ஒரு வேலை இருக்குது, என்னென்னா வெளியில் வாரவங்க, சபைக்குள்ளே வாரவங்க வெளியில் அவங்களோட ஷூ எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு வருவாங்க. நீ என்ன செய்யணும்டா, அந்த ஷூவை எடுத்து பொலிஷ் பண்ணி அந்த ரேக்கில் நீ அடுக்கி வைக்கணும். என்ன வேலை? ஷூ எடுத்து பொலிஷ் பண்ணி அந்த ஷூ ரேக்கில் நீ அடுக்கி வை. இதுதான், இந்த வேலை மட்டும்தான் இருக்குது, எப்படி செய்ய போறியான்னு. அவர் சொன்னார், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் பாரு இப்படி செய்கிறாரு. இட்ஸ் ஓகே என்று சொல்லி அந்த ஒவ்வொரு வருகிற பொழுது ஷூக்களை
அவர் எடுத்து அதை பாலிஷ் பண்ணி அந்த ரேக்கில் அழகாக அடுக்கி வைப்பார். வாரவங்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு போவாங்க, இவர் எடுத்து நல்லா பாலிஷ் பண்ணி அழகாக இருக்கும். அப்போ மற்ற ஊழியக்காரெல்லாம் வந்து பார்த்துட்டு, ஓ நல்லா வெரி குட், சூப்பராக செய்கிறாங்க, நல்லா இருக்குன்னு. வருடங்கள் போய்கொண்டே இருந்தது, காலங்கள் போய்கொண்டே இருந்தது. இவருக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை. அவருடைய வேலையே காலையில் வாரது, ஷூவை எடுக்கிறது, பாலிஷ் பண்ணுறது, அதை அழகாக அடுக்கி வைக்கிறது. இப்போ இங்கேண்டா பரவாயில்ல, நீங்கள் காடியில் வாரீங்க. சில நேரம் அந்த காலங்களில் அவர் நடந்து வந்திருப்பார்கள். சிலருடைய ஷூ பக்கத்திலே கொண்டு போக முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் பொறுப்பெடுத்தலை. அவர் தன்னுடைய வேலையை செய்தார். காலங்கள் உருண்டோயின. ஒரு பெரிய லண்டனில் ஒரு பெரிய ஒரு மாநாடு வைத்தார்கள். வைக்கிற பொழுது வில்லியம் பூத் அந்த இடத்துல பேச வேண்டும். பெரிய தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அது முக்கியமான ஒரு மீட்டிங். அங்கே நிறைய பேர் விடுதலையாகுவார்கள், நிறைய பேர் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. ஆனால் வில்லியம் பூத்தால் போக முடியவில்லை. அவரால் அந்த இடத்துக்கு போக முடியவில்லை. அவருடைய உடல் ஆரோக்கியம் குறைவினாலே அவருக்கு ஏற்பட்ட சிக் நிமித்தமாய் அந்த இடத்துக்கு போக முடியலை. ஒரே பதட்டம். யார் இந்த இடத்துக்கு, வில்லியம் பூத்துக்கு பதிலாக யார் பேச போகிறாங்க? அவர்கள் அந்த நிர்வாகம் மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வில்லியம் பூத்திடம் போய் கேட்கிறார்கள், யார்? வில்லியம் பூத் சொன்னார், வேறு யாரும் இல்லை, அந்த வெளியில் ஷூவை க்ளீன் பண்ணி கொண்டிருந்த ஷாமுவேல் லோகன் பிராங்க், அவர் தான் பேச போகிறார். கைகளை தட்டுவோமா? அவர் தான் பேச போகிறார். இது எங்களுக்கு கேட்குறதுக்கு சும்மா ஒரு கதை மாதிரி இருக்கும், நிஜமாக நடந்தது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். என்ன பேச போகிறார் இந்த ஷூ க்ளீன் பண்ணுறவர், ஷூ ரேக்குக்கு பொறுப்பாக இருக்கிறவர், என்ன பேச போகிறேன்? இவர் போனார், மெக்கெடுத்தார், பேசினார். வில்லியம் பூத் சொன்ன விஷயங்கள் சிலதை எழுதி கொண்டு போய் பேச ஆரம்பித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப ஆரம்பித்தார். பெரிய ஒரு ரிவைவல். அந்த நாளிலே வில்லியம் பூத் பேசியிருந்தால் கூட அந்த இடத்துல அவ்வளவு ஒரு மகிமை இருந்திருக்காது. ஆனால் இந்த ஷாமுவேல் லோகன் என்ற இவர் பேசுகிற பொழுது பெரிய ஒரு தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தினதாக சரித்திரம் சொல்லுகிறது. அவர் அதுக்கு பிற்பாடு ஒரு புக் ஒன்று எழுதுகிறார், ஹெல்ப் டு ஹோலினஸ், பரிசுத்தமே எனக்கு உதவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாங்கள் அது இது என்று நாங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு அப்படி இப்படி அது இப்படி ஆகிட்டு இது இப்படி ஆகிட்டுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஹம்பிளாக இருங்க, தாழ்மையாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அடித்து பிச்சுக்கிட்டு ஐயோ அத்து இதாண்டு நீங்கள் எந்த விஷயமும் செய்ய வேணாம். ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மையாக இருங்க. தாழ்மை என்பது கிழிஞ்சு போன சட்டையை போட்டுட்டு அல்லாவிட்டா ஐயா எனக்கு உள்ளுக்குள்ளே உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? தாவீது ராஜா, நீங்கள் பாருங்கள், ராஜா. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி வருகிற பொழுது, ஓ இது ராஜாவுடைய காரியம், தேவனுடைய காரியம் என்று சொல்லி எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு, இன்றைக்கி ஃபுட்பட்டியில் இந்த இது ஸ்டேஜில் ஷூ போடலாமா போடக்கூடாதா, கோட்டு போடலாமா போடக்கூடாதா, இப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதுக்கு எல்லாம் ஒரே விளக்கம் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் சில நேரம் இதை ஆக்டிங்கை நாங்கள் சிலதை எல்லாரும் செய்கிறபடியாக நாங்கள் ஷூவை கழட்டிட்டு நாங்கள் வரலாம். ஆனால் தேவ சமூகத்திலே உண்மையான இருதயத்தோடு, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக நிற்கிறேன், அதனால் நான் ஷூவை கழட்டிட்டு நிற்கிறேன்டா, குட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக நான் நிற்கிறேன், தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன், என்ன எல்லாம் எங்களால் தாழ்த்த முடியுமோ அதை தாழ்த்துக்கிற பொழுது தேவன் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது விஷயம், இந்த வருஷத்தில் நீங்கள் ஒற்றுமை மற்றும் ஜெபம் இன்றைக்கு தேவையாக இருக்குது. முதலாவது நாங்கள் அர்ப்பணிப்போம், நாங்கள் தாழ்மையாக இருப்போம். இன்றைக்கு ஒரு வேளை அந்த வைராக்கியம் அந்த பெருமை எங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நாங்கள் அதை எடுத்து போடுவோம். எனவே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் தாழ்மையாக இருக்க பார்க்க போகிறோம், அர்ப்பணிப்போடு நாங்கள் வேலை செய்ய போகிறோம். ரெண்டாவது விஷயம், நாங்கள் ஒற்றுமை ஜெபம். நாங்கள் பார்க்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறது கடினமான விஷயம்.
ஒற்றுமை என்பது பயங்கரமான கடுமையான விஷயம். ஆனால் யாரால் இது முடியுமெண்டா, இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருப்பாராக இருந்தால் அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியம் எங்களுக்குள்ளே வரும். இந்த நிறைய பேர் சொல்லுவார்கள், இந்த மாடுகள் எல்லா மாடும் ஒன்றாக இருக்கும் பொழுது சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு, ஆனால் சிங்கம் நிறைய ஹெல்ப் கேட்குது. நீ என்ன செய்யணும்டா, ஒரு சண்டையை போட்டு எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து விடண்டு. ஒரு நாள் சண்டை எல்லா மாடுகளும் பிரிஞ்சு போயிட்டு, அப்பொழுது சிங்கம் ஒவ்வொரு மாடாக என்ன செய்யுது, சாப்பிட்டு. இந்த கதை எங்களுக்கு வளமையாக ஜெனரேஷனாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் ஒன்று செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் என்று பார்த்தீங்கன்னா, அதுதான் யோவான் 17வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு பிரேயர் ஒன்று செய்கிறார். என்ன ஜெபம் என்று பார்த்தீங்கன்னா, இயேசு அடுத்த நாள் சிலுவைக்கு போக போகிறார். எங்கே போகிறார்? சிலுவைக்கு போக போகிறார். கெட்சமனே தோட்டத்தில் அந்த சீஷர்களோடு கூட அவர் இருக்கிற பொழுது அந்த பிரேயரை அவர் செய்திருக்கிறார். அந்த பிரேயரில் அவர், ஆண்டவரே, நாளைக்கு அந்த சிலுவையை சுமக்க போகிறேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை அடிக்கப் போகிறார்கள், எப்படி நான் தாங்குவது, என்ன செய்வது, அல்லோட நாளை தினம் எப்படி இருக்க போகிறது என்றதை விட ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார், என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறார் என்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிப்போமா, அந்த வசனத்தை வாசிப்போமா? யோவான் 17வது அதிகாரம், யோவான் 17:20 வாசிக்கிறீங்களா பிரதர்? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். ஓகே, போதும். நீங்கள் இதை வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. யோவான் 17வது அதிகாரம் கட்டாயம் நீங்கள் வாசிங்க. யோவான் 17:20. எப்படி என்றால், இயேசு அந்த முந்தின இரவு அந்த ஜெபத்திலே அவர் போகிற பொழுது இவை சாதாரணமான வார்த்தைகளால் அவர் சொல்லவில்லை. அவருடைய ஆசை விருப்பமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக அப்போஸ்தலராகிய அந்த சீஷர்கள் அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட போகிறார்கள். எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அது 5000ஆக மாறும். அவர்கள் உலகம் முழுவதும் போக போகிறார்கள். உலகம் முழுவதும் இந்த வார்த்தை போக போகிறது. எனவே எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். எப்படி அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷனுக்காக இன்றைக்கு நாங்கள் இதில் உட்கார்ந்துருக்கிறோம், எங்களுக்காக அன்றே ஆண்டவர் ப்ரே பண்ணியிருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு ஜெபமாக அன்றே அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். எப்படி என்றால், நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற இந்த ஜெபம் தான் அப்போஸ்தலருடைய அந்த பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஆண்டவர் மாத்திரம் அந்த ஜெபத்தை செய்யாமல் இருந்திருந்தால், நான் இதை தியானிக்கிற பொழுது இந்த விஷயத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஒருமனப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். நிரப்பப்படுகிற பொழுது அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாங்கள் ஸ்க்ரீனில் போட்ட அந்த வசனம், அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணிதலிலும் அப்போஸ்தலருடைய டாக்ட்ரினில் அவர்கள் தரித்திருந்தார்கள். இதுதான் உண்மை என்று அவர்கள் தரித்திருந்தார்கள். அதனால சபையில் எழுப்புதல் வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் ஒன்றாக இருப்போம். பக்கத்தில் காலப்பா சொல்லுவோம், நாங்கள் ஒன்றாக இருப்போம். ஒன்றரையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றாக இருப்போம். எனவே தேவனுக்குள்ளாக நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க போகிறோம். அதே நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். எனவே ஆண்டவர் அந்த ராத்திரியிலே அவர் காட்டி கொடுப்பு, கைது, சிலுவை இவைகளை பற்றி ஜெபித்ததை விட அவர் மாறாக அவர் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் ஜெபித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒன்றாக இருக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள், சில சரித்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எப்படி இவர்கள் ஒன்றாக இருக்கிற பொழுது தேவனுடைய எழுப்புதல் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சில எழுப்புதல்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் தேசத்தில்
பிரிட்டனில் இருக்கிற வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிகள் ஈவன் ராபர்ட்ஸ் என்கிறவர் ஒரு 5 வாலிபர்கள் 4-5 வாலிபர்களோடு கூட ஒரு போதகர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. அவர்கள் ஒருமனமாக இருந்தார்கள். அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் அசுஷா என்ற தெருவில் ஒரு எழுப்புதல் வருகிறது. அந்த எழுப்புதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோ ஷேமூர் என்றதான ஒரு போதகர் அவர் என்ன செய்கிறாருன்னா சிலரோடு கூட அவர் சேர்ந்து அவர்கள் ஜெபித்ததுனால ஒரு எழுப்புதல் வந்தது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்தில் ஒரு எழுப்புதல் வருகிறது லூயிஸ் தீவில். அங்கே பார்த்தீங்கன்னா 2 வயதான மூதாட்டிகள் 2 வயசான அம்மாமார் தான் ஜெபித்தார்கள் அந்த தீவுடைய எழுப்புதலுக்கு. அவர்களில் ஒருவருக்கு பார்வையே இல்லையாம், கண் தெரியாத ஒரு அம்மா, இன்னும் ஒரு அம்மா ஓகே வயசானவங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற பொழுது தேவன் பெரிய ஒரு எழுப்புதலை அந்த தீவிலே கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1980களிலே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். தேசம் முழுவதும் ஆசியா முழுவதும் பெரிய ஒரு எழுப்புதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காரியங்களை தேவன் செய்தார். நடந்து போகிற பொழுது அநேகர் சுகமாகினார்கள். பெயர்களை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார் அநேகரை. டிஜிஎஸ் அந்த காலங்களில் தான் எழும்பினவர்கள் டிஜிஎஸ் தினகரன், இந்த மோகன்சி லாசரஸ் என்று சொல்லி பயங்கரமாக கத்தருக்காக பிரயாசப்பட்டவர்கள். எனவே அந்த நாட்களிலே அவர்கள் ஜெபத்தை அதிகரித்தார்கள். எப்படி அதிகரித்தார்கள்? அவர்கள் ஒருமனமாக ஜெபித்தார்கள். தேவன் காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே மாதிரி 3வது விஷயம், இந்த காலத்திலே முதலாவது நாங்கள் அர்ப்பணிப்போம், நாங்கள் தாழ்மையாக இருப்போம். 2வது விஷயம், நாங்கள் ஒற்றுமையோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 3வது விஷயம், நாங்கள் மன்னிக்க போகிறோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் மன்னிக்க போகிறோம். எவ்வளவு காலம்? முழுவதுமாக. எனவே நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் கால சொல்லுங்க, மன்னிங்க பிரதர். எனவே நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் மன்னிக்க போகிறோம். இயேசு சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். நெல்சன் மண்டலா என்றவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே அவர் ஒரு புரட்சியை செய்தார். அதன் பிற்பாடு அவரை 27 ஆண்டுகள் சிறையிலே வைத்திருந்தார்கள். சிறையிலே அவரை துன்புறுத்தினார்கள். அவர் பிறகு ஜனாதிபதியாக வந்தார். அதன் பிற்பாடு அவர் ரிட்டர் ஆகிட்டார். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வு பெற்றிருந்தார். ஒரு நாள் அவர் ஹோட்டலில் சாப்பிடுகிற பொழுது அவருடைய பக்கத்து டேபிளில் இன்னும் ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னார் தன்னுடைய செக்யூரிட்டியை பார்த்து, அவங்கள கூட்டிக் கொண்டு வா, என்னோட அவங்க உட்காந்து சாப்பிடட்டுமென்று சொல்லி. அப்போ அவர் இவரை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டார், பயந்துட்டார். அப்பொழுது யார் என்று அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நெல்சன் மண்டலா, இவர் தான் என்னை ஜெயிலில் சித்திரவதை செய்த முக்கியமான ஒரு நபர். இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நாங்கள் சபையாக இருக்கிறோம். இயேசு எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், எங்களுக்காக ஜெபித்தார், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று. எனவே பழைய காரியங்கள், பழைய கசப்புகள், பழைய போராட்டங்கள், குடும்பங்களுக்குள்ளே, உங்களுடைய உறவுகளுக்குள்ளே, சபைக்குள்ளே, உங்களுடைய ஊழியங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை நாங்கள் தூர எடுத்து போடுவோம். எனவே தேவன் எங்களை கொண்டு பெரியதான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். முதலாவது நாங்கள் அர்ப்பணிப்போம், தாழ்மையாக இருப்போம், ஒற்றுமையாக நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் காரியங்களை செய்வோம். 4வது நாங்கள் மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம், மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அரவணைப்போம், கரிசனையாக இருப்போம். புதிதாக ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள நாங்கள் வெல்கம் பண்ணுவோம், அவங்களோடு கூட எங்களுடைய நேரத்தை நாங்கள் கொடுப்போம். இதனுடைய விளைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வேல்ஸ் தேசத்தை எழுப்புதல்ல 5 பேர் ஜெபித்ததுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். அசுசா தெருவில் நடந்ததான அந்த எழுப்புதல் நிமித்தமாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் இரவும் பகலும் ஜெபித்தார்கள். பல தேசங்களில் இருந்து அங்கே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய நாடுகளில் போய் பெரிய காரியங்களை செய்தார்கள். 3 ஆண்டு இரவும் பகலும் ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. எங்கே? அசுசா தெருவிலே. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், அந்த தீவிலே அந்த 2 மூதாட்டிகள் ஜெபித்த அந்த தீவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவர்கள் ஜெபித்ததுனால வாலிபர்கள் பாவத்தினாலே ரோட்டில் விழுந்து அழுதார்களாம். ரோட்டில் விழுந்து பாவத்தை அவர்கள் அறிக்கையிட்டு ரோட்டாக ஜெபம் நடக்க ஆரம்பித்தது. வாகனங்கள் எல்லாம் அங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, போலீஸ் அதுக்கு பாதுகாப்பு. வேல்ஸ் தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எழுப்புதலுக்கு பிற்பாடு போலீஸுக்கு வேலை இல்லை, திருடு இல்லை, களவு இல்லை, விபச்சாரம் இல்லை, பாவம் இல்லை, எல்லா சாராய கடையெல்லாம் பூட்டியாச்சு, ட்ரக்ஸ் இல்லை, எல்லாமே டிசிப்ளின். ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் பார்க்குது எங்களுக்கான வருமானம் இல்லாமல் இருக்குது. சுரங்கத்தில், அதாவது அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவருடைய வேலை குறைந்து போய்விட்டது. ஏனென்றா சுரங்கத்தில் அவர்கள் வேலை செய்கிற பொழுது கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை போடுவாங்க. ஆனால் இங்கே வேலை நடக்குதில்லை. ஏனெண்டா அங்கே எல்லாரும் சோத்திரம் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னதுனால வேலை ஸ்டாப் ஆயிட்டு. அப்படியான காரியங்களை தேவன் செய்தார். இந்த காலத்திலையும் தேவனால் முடியும். ஏனென்றால் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. எனவே நீங்கள் பார்த்தீங்க, இதோட விளைவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் உயிரையும் பொருட்டாக எண்ணினார்கள். ஆண்டவருக்காக சாட்சியாக துணிந்து நின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்று பொதுவாக அவர்கள் எல்லாவற்றையும் வைத்திருந்தார்கள். அவர்கள் தியாகத்தோடு செயற்பட்டார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் எழுப்புதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவங்களை வெளிப்படையாக அறிக்கையிட்டார்கள். மதுபான கடைகள் மூடப்பட்டது. அதாவது கடன்பட்டவர்கள் கடனை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். திருடர்கள் திருடவில்லை, போலீஸுக்கு வேலை இல்லாமல் போயிட்டு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுஷா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன மொழி வேறுபாடு இன்றி ஒருமித்து அவர்கள் ஜெபித்தார்கள். இதுதான் சொல்லப்படுகிறது நவீன கால பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா அசுஷா தெருவிலே நடந்த அந்த எழுப்புதல். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீவிலே லூசி அந்த தீவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்த எழுப்புதலே அநேகர் தங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டு காரியங்களை செய்தார்கள். இந்த காலத்திலும் தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் இந்த காலத்தில் பெரிதான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு சிறிய சாட்சியை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன். இந்த பிரசங்கத்தோடு கூட அது ஒத்துப்போகும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய தாய் தகப்பன் எல்லாருமே ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள், இலங்கையிலே. எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் எங்களுடைய தாத்தாவுக்கு, அம்மாவுடைய அப்பாவுக்கு அது பிடிக்கலை. அவர் என்ன செய்தார்னா, அவர் ஒரு மந்திரவாதியாக இருந்து சில மந்திரங்களை எங்களுடைய தகப்பனாருக்கு நேராக ஏவி விட்டார். எங்களுடைய தகப்பனார் அதுவரைக்கும் சாதாரண ஒரு நபராக இருந்தவர், அதுக்கு பிற்பாடு ஒரு ஜெயன், ஒரு ராட்சதனை போல மாறிவிட்டார். எப்படி என்றால் அவருக்கு அந்த கோபம் வருகிற பொழுது 10 பேர் வந்து அவரை பிடித்தாலும் அவரை ஒரு சாதாரண ஒரு பூனையை எல்லாவற்றால் ஒரு சிறிய பொருளை வீசுவது போல அவர்களை தூக்கி எறிந்து விடுவார். அவ்வளத்துக்கு அந்த ஆவி அவருக்குள்ளே கிரியை செய்தது. இப்படியே போகிற பொழுது 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் எங்களுடைய அம்மாவுக்கு, என்னுடைய அண்ணாவும் அக்காவும். பிறந்த பொழுது குடும்பத்திலே பயங்கரமான, வீட்டிலையும் என்னுடைய தாயாருக்கு நிம்மதி இல்லை. அதே நேரத்தில் சொந்தமாக திருமணம் செய்த பொழுது இங்கேயும் ஒரு நிம்மதி இல்லை என்று அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. நான் என்னை சூசைட் செய்திடணும், நான் மரித்து போய்விட வேண்டும். அவர்கள் தூக்கிலே மாட்டுவதற்கு போகிற பொழுது எப்படியோ எங்களுடைய அண்ணாவும் அக்காவும், அவர்களுக்கு 4-3 வயது தான் இருக்கும், அவர்கள் போய் அம்மாவுடைய அந்த சட்டையை பிடிக்கிற பொழுது, இல்லை இந்த பிள்ளைங்களுக்காக நான் வாழணும் என்று அவர்கள் விட்டு விடுவார்கள். இப்படி 3 தடவை நடந்தது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது காலங்கள் உருண்டோடியது. 1987 வருஷம் 87வது வருஷம் ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒன்று நடக்குது எங்களுடைய அந்த குக் கிராமத்தில், சின்ன கிராமத்தில். அதில் பாஸ்டர் மேவின் குணச்செல்வம் என்று சொல்லப்படுகிற ஒருவர் வந்து பேசுகிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்ன பிற்பாடு அவர் எங்களுடைய அம்மாவுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாள், பார்வதி என்கிற ஒரு சகோதரி இங்கே இருக்கிறீங்க வாங்கன்ட்டு. அம்மா பயந்து போனாங்க. போய் ஜெபிக்கிற பொழுது அவங்களுக்கு இருந்த பிசாசு வெளியேறியது. பிறகு அவங்க இயேசுவை நம்பினார்கள்.
அவர்கள் இயேசுவை நம்பி இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அம்மா களவா ஒழிச்சு அவங்க போவாங்க. போய் தேவனை ஆராதித்து கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1989 1989 நான் அம்மாண்ட வயிற்றுக்குள்ளே இருக்கிறேன். 4வது, அதுக்கு முதல்ல ஒரு அண்ணா பிறந்துட்டார், நான் 4வது பையன். ஒரு சண்டையில் எங்களுடைய அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு யாரோடைய. எங்களுடைய அம்மா விளத்த போகிறாங்க. ஒரு அடி என்னுடைய அம்மாண்ட வயிற்றில் பட்டுட்டு உள்ளுக்குள்ளே நான் இருக்கிறேன். எப்படி அடிப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே எங்கள் அம்மா மயங்கிட்டாங்களாம். எல்லாரும் சொன்னார்கள், இந்த பிள்ளை ஊனமாக பிறக்கும், அல்லாவிட்டால் செத்து போய் தான் பிறக்கும். அப்பொழுது எங்களுடைய ஒரு மாமா ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து ஒரு ஊழியக்காரன். அவர் சொன்னார், நீ இந்த பிள்ளையை ஆண்டவருக்காக நீ ஒப்புக்கொடு, ஆண்டவருக்காக நீ ஒப்பு கொடுத்த பாரு, அது அவருக்கு போய் சேரட்டும். 89வது வருஷம் 10ஆம் மாதம் 30வது திகதி நான் பிறந்தேன். பிறக்கிற பொழுது நல்ல ஆரோக்கியமாக பிறந்தேன். அன்றிலிருந்து என்னை எழுதிட்டாங்க, இது கோயிலுக்கு பிள்ளை. அதன் பிற்பாடு அப்படியே காலங்கள் உருண்டோடியது. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், ஒரு பெரிய மரம் விழுந்து எங்களுடைய அப்பாவுக்கு இந்த மண்டையில் 2ஆக பிளந்து போச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அறிவில்லை, அவருக்கு மயக்கம். அதன் பிற்பாடு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தோம். இந்த என்ற விஷயத்தை பார்த்தோன்னே அம்மா எல்லாரையுமே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாரையுமே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்காகன்ட்டு சொல்லி. மூத்த அண்ணா வந்து அவர் ஒரு பாஸ்டராக இருக்கிறார். அக்கா அவங்க வந்து ஒரு டீச்சிங் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க மினிஸ்ட்ரியிலையும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு அண்ணா ஒரு வேலை செய்கிறார், ஹீரோ பைக் கம்பெனியில் மேனேஜராக. அவரும் ஊழியத்தில் இருக்கிறார். நான் முழுமையாக ஊழியத்தில் இருக்கிறேன். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, நான் எந்த வேலையும் செய்தாலும் எனக்கு முடியாது. நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படியே காலங்கள் போனது. என்னுடைய 16வது வயதில் நான் திரும்ப பாவத்துக்குள்ளே விழுந்தேன். எனக்கென்று ஒரு கேங், குடிக்கிறது, வெறிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சா, இப்படி என்ற காரியங்களில் நான் ஈடுபட்டேன். 2006வது வருஷம் ஆண்டவர் என்னை திரும்ப தேடி வந்தார். அந்த நேரத்தில் நான் தனிமையாக ஒரு இடத்துல நின்றேன். ஒரு வீதியிலே, ஒரு தெருவில், ஒரு ரோட்டில். எங்களை சுற்றி இருந்த யாருமே எனக்கு பக்கத்தில் இல்லை. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அப்பொழுது ஆண்டவருடைய அந்த தரிசனம் எனக்கு வந்தது. அவர் என்னுடைய காதில் சொன்ன விஷயம், நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை என்னுடைய ஊழியத்துக்காகத்தான் தெரிஞ்சிருக்கிறேன், நீ எங்கேயும் ஓட முடியாது. அவர் சொல்லுகிற பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு ஸ்க்ரீனில் வந்து விழுகுது. நான் செய்கிற விஷயங்கள் எல்லாம். நான் அந்த ரோட்டில் இருந்து நான் அழுது கொண்டு என்னுடைய வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகிற பொழுது எங்களுடைய அம்மா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, உபவாசித்து. இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவர்களை தேவன் கொண்டு வருவார். எங்களுடைய அம்மா, ஒருவேளை நான் செய்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியலை, ஆனால் அவர்கள் எனக்காக உபவாசம் பண்ணியிருக்கிறார்கள், எனக்காக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். நான் போன பொழுது அவர்கள் என்னை கூப்பிட்டு வச்சு உடனே முழங்கால உட்கார வச்சு தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணினார்கள். அன்றோடு என்னுடைய வாழ்க்கை மாறியது. அதன் பிற்பாடு நான் எவ்வளவு வேலைகளை, எவ்வளவு காரியங்களை செய்தாலும் 6 மாதம்தான் எனக்கு ஒரு வேலை. ஒரு வேளை சேலரி தரமாட்டாங்க, ஏதாவது பிரச்சனையாயிரும். எந்த வேலையில் கை தொட்டாலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நானும் அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி அதன் பிற்பாடு 2011 நான் டோஹாவுக்கு போனேன். அங்கே போய் கொஞ்சம் வேலை செய்வேன். அங்கே சொன்னாங்க ஒரு ஹோட்டலில் வேலைண்டு. ஓகே தான் இருந்துச்சு. திருப்பி பார்த்தா அந்த வேலையை தூக்கிட்டு ரோட்டில் கொண்டே விட்டாங்க, ரோட்டுக்கு கூட்டணும்னு சொல்லி. பிறகு 2 வருஷத்தால் திருப்பி நான் இங்கே வருகிற பொழுது சொன்னார்கள், உனக்கு பைபிள் காலேஜுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்பான்சர், நீ போய் படி என்று சொல்லி. 2 வருஷம் நான் கொழும்பில் போய் படித்தேன். அதன் பிற்பாடு அதே காலேஜில் வந்து நான் வந்து ஒரு லோக்கல் கோஆர்டினேட்டராக அந்த பைபிள் காலேஜுக்கு இருந்தேன், புத்தூர் சென்டரில். அதோடு கூட நான் ஒரு சபையில் ஒரு போதகராக நான் கடமையாற்றி கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடு கர்த்தருடைய பிளான் உங்கள் மத்தியிலே வந்து இருக்கணும்ட்டு. எனவே இங்கே நான்
மேக் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். எனவே ஆண்டவருடைய பிளான் எப்படி என்று தெரியாது. இன்னும் எவ்வளவு காலம் இங்கே என்று எங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் சொல்லுவதை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அவருக்காக வாழுவோம். இந்த மூச்சு எவ்வளவு தூரம் என்று எங்களுக்கு தெரியாது. டப்பண்டு நின்றுட்டண்டா அவ்வளோதான். எனவே எவ்வளவு காலம் எங்களுக்கு என்று தெரியாது. நான் ஒன்றை உங்களுக்கு நான் அருமையான ஒரு அட்வைஸை நான் சொல்லுவேன். இது எங்களோட ஓன் பிஸ்னஸ் இல்லை. இது பாஸ்டர் கெல்வினுடைய பிஸ்னஸ் இல்லை. இது ஒரு டிஎம்சியுடைய பிஸ்னஸ் இல்லை. காட் ஆண்டவருடைய பிஸ்னஸ். இதுக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வைக்கிற பொழுது, ஆண்டவருக்காக ஓடுகிற பொழுது, மற்ற எல்லாத்தையும் அவர் எங்களுக்கு செய்வாரையா. எனவே நான் அவனுக்காக இவருக்காக அதுக்காக இதுக்காக எல்லாம் நாங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்காக நாங்கள் வாழுவோம். ஒரு வாழ்க்கை அவருக்காக கொடுப்போம். எனவே வேர்ல்ட்ஸ் தேசத்துடைய எழுப்புதல், அசுஷா எழுப்புதல், பெந்தகோஸ்தே எழுப்புதல், இந்த கடைசி நாட்களிலே தேவன் ஒரு எழுப்புதலை தர வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. எங்களுடைய மக்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறார்கள், இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இவ்வளவு நெருக்கப்படுகிறார்கள். இயேசுவை அறியாமல் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் பதில் சொல்லுவது? ஒரு நாள் நாங்கள் பரலோகம் போய் ஹாய் ஹாய் ஜீசஸ் எப்படி இருக்கிறீங்க என்று சொல்கிறதில்லை. அவர் கேட்பார், என்ன செஞ்சுட்டு வந்த? ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவருக்காக நாங்கள் வாழுவோம். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனவே தேவன் என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார். அதனால் நாங்கள் அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். அந்த மீகாலை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய அப்பா என்னை கொலை செய்ய வந்தார். நான் காட்டில் இருக்கும்போது எங்களுடைய அம்மா அப்பா எங்களை என்னை பார்க்கல, என்னுடைய சகோதரர்கள் பார்க்கல. ஆனால் இயேசு என்னோடு கூட வந்தார். இயேசு என்னை நடத்தினார். அவர் என்னை கைப்பிடித்து நடத்தினார். இந்த நேரத்திலும் நாங்கள் கண்களை மூடி, எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க?